இந்த மாதிரி நியாயம் எல்லாம் உனக்கு அந்நியமா இருக்குல்ல, அதான்டா அண்ணா. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. இன்டர்வியூல வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? கண்ணு என்னதுதான், பொண்ணு என்னதுதான். மெயின் பேசும்போது சைடெல்லாம் சைலண்டா இருக்கும். சவுண்ட் வந்துச்சு, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் நான் தங்கச்சியா ஏத்துக்கிறேன், இனிமே ஒன்ன தவிர. மோசமா முறுக்குற இந்த மீச மேலான உசுறு குசுரா பாத்துக்கிற என் பொண்ணு மேலான உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்கும், பார்த்தா தான் பிடிக்கும். என்னை பார்த்த உடனே ஒரு பவுண்டிங் ஹார்ட் பீட், இளையராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர், வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்க. மச்சான், என்ன ஆனாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல எவன் குறுக்க வந்தாலும் சரி, நீ பாத்துக்கோ. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஏழு கடலை தாண்டி திருப்பாக்கடல் போனாலும் திரும்பி வந்து வெட்டுவேன். மூச்சு விடுற கேப்ல மூச்சை தூக்கிட்டா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல எவன் குறுக்க வந்தாலும் சரி, நீ பாத்துக்கோ. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? என்னம்மா இப்படி இருக்கு? அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல, நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச்சி ஐஸ் பிடிக்குமா? சரி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது. தங்கா மாறி ஊதாரி புட்டுக்கு நனி நாரி. சரி, அட்லீஸ்ட் லவ். காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் போய். என்னுடைய அழுகை 690 பேருடைய அழுகை, என்னுடைய ஆத்திரம், ஒரு கிராமத்துடைய ஆத்திரம். நான் தனியால் இல்ல, துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்ட 690 பேர் ஆத்மா. விழ மாட்டேன். ஓடு மீன் ஓட உருமீன் மறுமட காத்திருக்குமா கொக்கு, காத்திருந்து கண்ணி வச்சு உன பிடிச்சிருக்கேன். என் கண் பார்வையில இருந்து ஒரு பயம் தப்ப முடியாது. தல ஸ்டைல்ல சொல்லணும்னா, இட்ஸ் ஜஸ்ட் a beginning.